தேவமாதாவின் வணக்க மாதம் 15ஆம் நாள். கர்த்தர் பிறப்பு. கர்த்தர் பிறப்புக்கு அடுத்த விசேஷங்கள். பெத்லகேம் ஊரில் இருக்கும் அந்த எளிய கொட்டிலில் பிரவேசித்து அதில் நடக்கிற சம்பவங்களை பக்தியுடன் உற்று நோக்குவோம். சர்வேஸ்வரன் மீது மட்டற்ற அன்பினாலும் தம்முடைய குமாரனை பார்க்க வேண்டும் என்ற தீராத ஆசையாலும் ஓர் அற்ப கஸ்தி வருத்தப்படாமலும் தம்முடைய கன்னி மகிமை கெடாமலும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராஜாவான உலக மீட்பரை பெற்றார்கள். நாம் அந்த திருப்பாலன் முன்பாக தெண்டனிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை நம்மை படைத்தவராகவும் இரட்சகராகவும் பரம கர்த்தராகவும் மெய்யான தேவனாகவும் வணங்கி ஆராதிக்க கடவோம். ஆண்டவருக்கு நம்முடைய விசுவாசம், பக்தி, சிநேகம், நன்றிறிந்த மனதின் உணர்ச்சிகளை செலுத்தின பின்பு அவருடைய திருத்தாயாரை நோக்கி அன்னைக்கு கிடைத்த பாக்கியத்தை குறித்து கொண்டாடி மீட்பரின் தாயாக வாழ்த்தி அன்னையிடம் நமது நம்பிக்கையை வைக்க கடவோம். கர்த்தர் பிறப்பின் சரித்திரம். அப்பொழுது அந்த பரம நாயகியின் உள்ளத்தை பூரிப்பித்த மகிழ்ச்சியும் பக்தியும் தேவ வணக்கமும் எவராலும் விவரிக்க முடியாது. தம்முடைய திருமடியில் அத்திருப்பாலனை முதல் முறையாக வைத்து அவரை தம்முடைய கர்த்தராக பணிந்து வணங்கி தம்முடைய குமாரனாக மிகுந்த பட்சத்துடன் அணைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இரட்சகருடைய தரித்திரத்தை பாருங்கள். விண்ணுலகையும் அதை அலங்கரிக்கும் எண்ணிறந்த விண்மீன்களையும் உண்டாக்கியவர் தமக்கு ஓர் அற்ப வீடு முதலாய் இல்லாதிருக்கிறார். அரசர்களும் அரச பரம்பரையினரும் உயர்ந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அரசர்களுக்கெல்லாம் அரசராகிய இயேசுபாலன் வைக்கோலின் மீது படுத்திருக்கிறார். பொன் வைர முத்துக்களை விளைவிக்கிறவர் கிழிசலான வஸ்திரங்களால் மூடப்பட்டிருக்கிறார். என் நேரமும் விண்ணுலகில் எண்ணிக்கையில் இல்லாத சமணசுக்கள் அவர் ஏவலுக்கு காத்து கொண்டிருந்த போதிலும் அவர் மிருகங்கள் நடுவில் பிறக்க திருவுளம் கொண்டார். இந்த திருப்பாலன் உங்களை நோக்கி மனதரித்திரர் பாக்கியவான்கள் என்று அறிவிப்பதை கவனியுங்கள். அப்பொழுது தேவமாதா அச்சிஷ்ட சூசையப்பர் இவர்களிடம் உண்டான உணர்வுகள். தேவமாதாவும் அச்சிஷ்ட சூசையப்பரும் இயேசு கிறிஸ்துநாதர் பிறந்த மாட்டு கொட்டிலின் அருகில் தியானம் செய்கிறதை பார்ப்போம். பூலோக செல்வ பாக்கியங்களை எல்லாம் சிறிதும் நினையாமல் அவதரித்த உலக மீட்பருடைய சுகிர்த குணங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மோட்ச பாக்கியத்துக்கு நிகரான பாக்கியத்தை அடைந்து சர்வேஸ்வரன் வழங்கிய மேன்மையான வரங்களை கண்டு அவருக்கு மிகுந்த பக்தியோடு ஸ்தோத்திரம் சொல்லி தங்களை அவருக்கு நேச வாஞ்சையுடன் ஒப்புக்கொடுக்கிறார்கள். அந்த எளிமை கோலத்தில் இறங்க திருவுளம் கொண்ட தேவ பாலனை கண்டு அவர் காண்பித்த நன்மாதிரிகைகளை தங்களிடத்தில் பதிய செய்து அதன்படி நடக்கின்றார்கள். ஓ மரியாயே, அச்சிஷ்ட சூசையப்பரே, நீங்கள் அச்சமயத்தில் கொண்டுள்ள உணர்ச்சிகளை நானும் எப்படியாகிலும் உணரும்படிக்கு கிருபை செய்தருள வேண்டுமென்று உங்களை மன்றாடுகிறேன். புதுமை. போர் சேவகன் ஒருவன் தேவமாதா அடைந்த சந்தோஷங்களையும் வியாகுலங்களையும் குறித்து 7 பரலோக ஜெபமும் 7 அருள்நிறை ஜெபமும்
சிறு வயது முதல் கொண்டு ஒவ்வொரு நாளும் தவறாது வேண்டி வந்தான். ஒரு நாளில் ஜெபம் வேண்டிக் கொள்ளாமல் நித்திரை செய்தான். திரும்ப விழித்து வழக்கமான ஜெபம் அன்று செய்யவில்லை என நினைத்ததால் உடனே எழுந்திருந்து முழந்தாளிட்டு ஜெபங்களை வேண்டிக் கொள்வான். படையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் போருக்கு போய் முதல் வரிசையில் இருந்ததால் பகைவர்களை எதிர்த்து போராடும் முன்பே தனக்கு சாவு வருமென்று நினைத்து ஆத்தும சோதனை செய்தான். செய்த விடத்தில் தேவ மாதாவை குறித்து வழக்கமாய் செய்கிற ஜெபம் இன்றைக்கு செய்யவில்லை என கண்டான். சண்டை செய்யும் நாளில் தேவ மாதாவை வேண்டிக் கொள்ளாமல் இருக்க கூடாது என்று எண்ணி கூட இருந்த சேவகர்கள் தான் வேண்டிக் கொள்கிறதை பார்த்து ஒருவேளை பரிகாசம் செய்வார்களோ என்று அவன் நினைத்தாலும் அதை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் ஜெபம் செய்ய தொடங்கினான். அப்பொழுது அருகில் நின்ற சேவகர்கள் இவன் வேண்டிக் கொள்கிறதை கண்டு நகைத்து பரிகாசம் செய்தார்கள். அவனோவென்றால் பக்தி கவனம் குறையாமல் தொடங்கின ஜெபத்தை முடித்தவுடன் எதிரிகள் துப்பாக்கியால் சுட்டார்கள். அப்பொழுது தேவ மாதாவை வேண்டிக் கொள்கிறதினால் பயன் உண்டு என்று அறிந்தான். அவனை பரிகாசம் செய்த சேவகர்கள் அனைவரும் சுடப்பட்டு கீழே விழுந்து விட்டனர். அவன் ஒருவனே காயப்படாமல் நின்றான். அவர்கள் செத்து கிடக்கிறதை கண்டு தேவ நீதியின் ஆக்கினை இதுவே என்று உணர்ந்து தன்னை காப்பாற்றின தேவ மாதாவுக்கு நன்றிறிந்த மனதோடு தோத்திரம் செய்தான். பின்னர் அந்த சேவகன் வேறு இடங்களில் சண்டை செய்யும் பொழுதும் யாதொன்றுக்கும் பயப்படாமல் இருப்பான். தன் வீட்டுக்கு போக உத்தரவு பெற்றாலும் தேவமாதா தனக்கு செய்த உபகாரங்களையும் தான் வைத்த பக்தியையும் எங்கும் பரப்பி தாம் சாகும் வரையிலும் உத்தம கிறிஸ்தவனாக ஜீவித்தான். கிறிஸ்தவர்களே, நீங்களும் தேவ மாதாவின் மீது கொண்ட பக்தியில் பின்வாங்காமல் அன்னைக்கு வழக்கமாய் செய்கிற ஜெபங்களை ஒரு நாளும் குறைக்க கூடாது. ஜெபம். என் ஆத்துமமே, சமணசுகளுக்கும் மனுமக்களுக்கும் மேலாக விளங்கும் தேவ பாலனை பார். இதோ உலகத்துக்கு ராக்கினி, அழகு நிறைந்த பாலனாக ஆராதனைக்குரிய இயேசுநாதரை தமது திருமடியில் வைத்து மிகுந்த பட்சத்துடன் அணைத்து கொள்கிறார்கள். எல்லாவித ஆனந்தமும் நிறைந்த தாயாரை, நான் உம்முடைய திருமடியில் என்னுடைய மீட்பரை காண்கின்ற பொழுது பயம் நீங்கி அவரையும் உம்மையும் மகா உருக்கத்துடன் சிநேகிக்கிறேன். பரிசுத்தர் எனக்காக சிறு பிள்ளையாய் பிறந்து மாட்டுக்கொட்டிலில் இருக்கும் பொழுது என்னை தண்டிப்பார் என்று நான் பயப்படக்கூடுமோ? அவர் என் பாவங்களை போக்குவதற்காக இத்தகைய துன்ப வேதனைகளை அனுபவிக்கும் பொழுது என்னை புறக்கணித்து தள்ளுவாரோ? நான் அவரை முழு மனதோடு அணைத்து கொண்டு நேசிப்பேனாகில் மீட்பு பெறுவேன் என்பது குன்றாத சத்தியம். ஆனால் அவருடைய இஷ்ட பிரசாதத்தை நான் இழந்து போகாதபடிக்கு உலகம், பசாசு, சரீரம் என்ற 3 சத்துருக்களையும் நான் ஜெயிக்கும் பொருட்டு உதவி செய்தருளும் தாயே. ஆமேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது: நல்ல உபகாரியே, உமது பேரில் என் நம்பிக்கையெல்லாம் வைத்திருக்கிறேன். 15ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது:
ஒவ்வொருவருடைய ஞானஸ்தானத்தின் வார்த்தைப்பாடுகளை புதுப்பிக்கிறது.